அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிலீஸ் பண்ண போறாங்க. சீசன் 1 கதையை இந்த வீடியோல சுருக்கமா பார்க்கலாம். ஒரு மர்ம கும்பல் பணம் இல்லாம கஷ்டப்படுற ஏழைங்களை தேர்ந்தெடுத்து ஒரு போட்டியை நடத்துறாங்க. அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 3,00,000 கோடி ரூபாய் பரிசா கிடைக்கும். இவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்களே, போட்டி ரொம்ப கடினமா இருக்குமான்னு பார்த்தா அதுதான் இல்ல. சின்ன பசங்க விளையாடுற சாச்சு, கோலி குண்டு மாதிரியான கேம்ஸ் தான். அட இவ்வளவு ஈஸியா இருக்கேன்னு யோசிச்சா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. போட்டியில தோத்து போனா நேரா சொர்க்கத்துக்கு போக வேண்டியதுதான். அதாவது போட்டியில தோத்து போறவங்கள கொலை பண்ணிடுவாங்க. தொடக்கத்துல ஹீரோ சியாங்க காட்டுறாங்க. சரியான சோம்பேறி, வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம அம்மா சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதனாலேயே வைஃப் குழந்தைய கூட்டிட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு சியாங் பொண்ணுடைய பிறந்த நாள். பொண்ணுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கட்டும்னு அவருடைய அம்மா சியாங் பாக்கெட்ல கொஞ்சம் பணத்தை வைக்கிறாங்க. சியாங் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவுடைய ஏடிஎம் கார்டையும் திருடிட்டு அதுல இருக்கிற பணத்தையும் டிராப் பண்ணிட்டு மொத்த பணத்தையும் குதிரை பந்தயத்துல கெட்டுவாரு. அன்னைக்கு அதிர்ஷ்டம் அவர் பக்கம் இருக்கிறதால நிறைய பணத்தை ஜெயிச்சிடுவாரு. சியாங் அந்த பணத்தை வச்சு பொண்ணுக்கு ஏதாவது நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் ஜெயிச்ச விஷயம் அவர் பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு தெரிய வர பணத்தை பிடுங்கிறதுக்காக அவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு பொண்ணு மேல மோதிடுவாரு. ஒரு கட்டத்துல சியாங் அந்த கடன்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. வேற வழி இல்லாம பணத்தை கொடுத்துடலான்னு பாக்கெட்டுக்குள்ள கைவிடும்போது ஷாக் ஆகுறாரு. ஏன்னா பணம் இருக்காது. அவர் மேல மோதின அந்த பொண்ணு தான் பணத்தை எடுத்திருப்பான்னு புரிஞ்சுக்கிறாரு. கடன்காரங்க இன்னொரு வாரத்துல பணத்தை திருப்பி தரலைன்னா உன்னுடைய ஆர்கன்ஸை எடுத்து வித்துடுவோன்னு மிரட்டிட்டு போவாங்க. சியாங் வேறு வழி இல்லாம வெறும் கையோட போய் பொண்ணை பார்த்து பர்த்டே விஷ் சொல்றாரு. பொண்ணு அவர் மேல ரொம்பவே பாசமா இருப்பாங்க. ஆனா அவருடைய எக்ஸ் வைஃப் கோபமா பொண்ணை அவர்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விரக்தியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தா அவர் ஏற வேண்டிய ட்ரெயினும் கிளம்பி போயிடும். ஆனா அன்னைக்கு அவர் அந்த ட்ரெயின் ஏறி இருந்தா அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்குங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. வாழ்க்கையை வெறுத்து சியாங் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து என் கூட ஒரு கேம் விளையாடுறியா, நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்றாரு. ஒரு பேப்பரை வச்சு இன்னொரு பேப்பரை அடிக்கணும், அதுதான் கேம். ஆனா 10 கேம்ல ஒரு கேம் மட்டும்தான் சியாங் ஜெயிக்கிறாரு. அதுக்காக அவருக்கு கொஞ்சம் பணமும் கிடைக்குது. அந்த கேமை விளையாடினவர் உனக்கு இது மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணுன்னு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. சியாங் ரொம்ப யோசிச்சு அந்த நம்பருக்கு போன் பண்றாரு. அவர் வீட்டு வாசல்ல ஒரு வேன் வந்து நிக்குது. சியாங் அந்த வேன்ல ஏறாரு. அந்த வேன்ல சியாங் மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அத்தனை பேரும் மயக்கத்துல இருப்பாங்க. சியாங்கும் கொஞ்ச நேரத்துல மயங்கிடுவாரு. சியாங் கண் விழிச்சு பார்த்தா ஒரு பெரிய ரூம்ல பங்கர் பெட்ல நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. இவர் ப்ளூ கலர் யூனிஃபார்ம்ல இருப்பார். அதுல 456ன்னு நம்பர் போட்டிருக்கும். சியாங் பெட்ல இருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தா ஒரு தாத்தா ட்ரெஸ்ல நம்பர் 1 போட்டிருக்கும். அங்க ஒரு டிஸ்பிளே போர்டு இருக்கும். அதுல 456 பிளேயர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதாவது மொத்தம் 456 பிளேயர்ஸ் இந்த கேம்ல இருக்காங்க. ஒரு டார்க் ரூமை காட்டுறாங்க. அங்க ரெட் கலர் ட்ரெஸ், மாஸ்க் எல்லாம் போட்டு நிறைய பேர் உட்காந்து இவங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கும்பல் பிளேயர்ஸ் கிட்ட வந்து கேம் ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கேம்ல ஒன்ஸ் என்டர் ஆனா வெளியே போக முடியாது. எல்லா லெவலும் விளையாண்டு தான் ஆகணும். அதே சமயம் மெஜாரிட்டி பிளேயர்ஸ் கேமை ஸ்டாப் பண்ண நினைச்சா ஸ்டாப் பண்ணலாம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பண தேவை நிறைய இருக்கிறவங்க, அதனால எதை பத்தியும் யோசிக்காம கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. கேமுடைய பேரு ரெட் லைட் ப்ளூ லைட். ரோபோட் மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். அது பக்கத்துல இருக்கிற கோடை தாண்டி போறவங்க ஜெயிச்சிடுவாங்க. பொம்மை முதுக காட்டி தான் நின்னுட்டு இருக்கும். பொம்மை திரும்பும்போது யாரும் அசையக்கூடாது. அப்படி அசைஞ்சா எலிமினேட் ஆயிடுவாங்க. பிளேயர்ஸ் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பொம்மை திரும்புது. அதுல ஒரு பிளேயர் அதை நோட்டீஸ் பண்ணாம அசைஞ்சிடுவாரு. அவர் திடீர்னு கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அவர் தானா சாகல, அவரை சுட்டு கொன்னு இருப்பாங்க. இந்த கேம்ல எலிமினேஷன்ங்கிறது கேமை விட்டு வெளியே போறது இல்ல, உலகத்தை விட்டே போறது. பிளேயர்ஸ் எல்லாம் உயிருக்கு பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பொம்மை திரும்பும்போது அசைறவங்களை எல்லாம் சுட்டு தள்ளிட்டே வராங்க. ஆனா ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் கேமை புரிஞ்சுக்கிட்டு நல்லா விளையாடுறாங்க. அதுல அந்த வயசான தாத்தாவும் ஒருத்தர். சியாங் கிட்டத்தட்ட அந்த லைன் கிட்ட வந்துடுவாரு. அப்போ ஒரு பொணம் தடுக்கி கீழே விழ போவாரு. அவர் அலி காப்பாத்திடுவாரு. கேமோட ஃபர்ஸ்ட் லெவல் முடியுது. 456 பேர்ல 200 பேர் மட்டும்தான் மிஞ்சி இருப்பாங்க. இந்த கேம் ஒரு தனித்தீவுல நடந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் எங்களை விட்டுருங்கன்னு கதறாங்க. ஆனா கேமை நடத்துறவங்க கேமை பாதியில நிறுத்த முடியாதுன்னு சொல்ல அதுல ஒரு பிளேயர் மெஜாரிட்டி ஓட் போட்டா கேமை நிறுத்தலாமேன்னு கேக்குறாரு. அவர் வேற யாரும் இல்ல, சியாங்குடைய ஃப்ரெண்டு தான். அவர் இவ்வளவு நாள் வெளியூர்ல இருக்கிறதா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த கும்பல் பிக்கி பேங்க் மாதிரியான ஒரு ஜார்ல பணத்தை போட்டு இந்த பணம் அவங்க இறந்ததால வந்தது, இதுல பணம் கூடிட்டே போகும், அத்தனை பணமும் உங்களுக்கு தானே ஆசை காட்டுறாங்க. இப்ப மிச்சம் இருக்கிற 200 பேர்ல 100 பேர் கேமை ஸ்டாப் பண்ணலான்னு, 100 பேர் கேமை தொடரலான்னு ஓட்டு போடுவாங்க. எல்லாரும் அந்த வயசான தாத்தா கிட்ட கெஞ்சா அவர் கேமை ஸ்டாப் பண்ணலான்னு ஓட்டை மாத்தி போட்டுருவாரு. மெஜாரிட்டி கேம் ஸ்டாப் பண்ணலான்னு வந்ததால கேமை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரையும் அவங்கள பிக்கப் பண்ண இடத்துலயே கொண்டு போய் டிராப் பண்ணிடுவாங்க. சியாங் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு சுகர் ஜாஸ்தியானதுனால டாக்டர் உடனே காலை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னு சொல்றாங்க. சியாங் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கேமை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா அங்க இருக்கிற யாரும் அவரை நம்பவே மாட்டாங்க.
அந்த ஸ்டேஷன்ல ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. அவர் தம்பி காணாம போனதால ரொம்ப அப்செட்டா இருப்பாரு. அவர் சியாங் போலீஸ் கிட்ட பேசுனதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு அவர் பேசுறதுல ஏதோ உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. சியாங் போலீஸ் கிட்ட கொடுத்த கார்டை வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவருடைய தம்பி ரூம்லயும் அதே மாதிரி ஒரு கார்டை பார்த்திருப்பாரு. அதனால சியாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சியாங் அம்மாவுடைய ஆபரேஷனுக்காக எக்ஸ் வைஃப் கிட்ட பணத்தை கேட்கிறாரு. ஹஸ்பண்ட் பணத்தை கொடுத்துட்டு இனிமே எங்களை தொல்லை பண்ணாத, உன் பொண்ணுக்கு இனிமே நான் தான் அப்பான்னு சொல்லிடுவாரு. சியாங் கோவத்துல அவரை போட்டு அடிச்சுட்டு பணத்தையும் அவர் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு வந்துடுவாரு. இப்ப சியாங் கேம்ல இருந்த தாத்தாவை பாக்குறாரு. தாத்தா சியாங் கிட்ட இங்க இருந்து டெய்லியும் சாகிறதுக்கு பேசாம கேம்ல போய் செத்தாலே பரவாயில்ல, ஒருவேளை ஜெயிச்சா பணம் கிடைக்கும்லன்னு சொல்றாரு. சியாங்கும் அதுதான் சரின்னு நினைச்சு திரும்ப கேமுக்குள்ள போறதா முடிவு பண்றாரு. அவரை பிக்கப் பண்ண கார் வந்து நிக்குது. அந்த காரை டிடெக்டிவ் அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்றாரு. அந்த கார் ஒரு ஹார்பர்ல வந்து நிக்குது. அதே மாதிரி நிறைய காருங்க அங்க வராங்க. எல்லா காரையும் ஒரு கப்பல்ல ஏத்துறாங்க. டிடெக்டிவும் மாஸ்க் போட்டு ஒரு ஆளை அடிச்சு போட்டுட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கப்பல்ல ஏறுறாரு. கேம் விளையாடுற இடத்துக்கு வராங்க. முன்னாடி உயிருக்கு பயந்து போனவங்க நிறைய பேர் திரும்பி வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புது பிளேயர்ஸும் இருப்பாங்க. மொத்தம் 185 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த பிக் பாக்கெட் பொண்ணு அவங்க தான் சீரியஸ் உடைய ஹீரோயின். அவங்களும் வந்திருப்பாங்க. பாதுகாப்புக்காக ஒரு கத்தியை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டிடெக்டிவ்க்கு உள்ள போய் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அந்த முகமூடி கும்பலுக்கு ஒருத்தங்க கிட்ட பேசிக்க கூடாது, ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. அது அவருக்கு சாதகமா இருக்கு. இப்ப அந்த ஹீரோயின் அங்க என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வெண்ட் வழியா எட்டி பார்த்தா அங்க பாகு மாதிரி ஏதோ காய்ச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே சியாங்குடைய ஃப்ரெண்ட் நாம ஒரு டீமா விளையாடலான்னு சொல்றாரு. அந்த டீம்ல சியாங்குடைய ஃப்ரெண்ட் அலி, தாத்தா எல்லாரும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. சியாங்குடைய ஃப்ரெண்ட் ஹீரோயினை பார்த்து அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அவங்க கிட்ட என்னன்னு கேட்க அவங்க பார்த்ததை சொல்றாங்க. சியாங்குடைய ஃப்ரெண்ட் அது என்ன கேம்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அதை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாரு. பிளே ஏரியாவில் நிறைய ஷேப் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு ஷேப்பை செலக்ட் பண்ணணும். சியாங்குடைய ஃப்ரெண்டுக்கு என்ன கேம்னு தெரிஞ்சதுனால ஈஸியான ட்ரையாங்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிடுவாரு. அவரை பார்த்துட்டு ஹீரோயினும் அதே ஷேப்பை செலக்ட் பண்ணிடுவாங்க. சியாங்குக்கு விஷயம் தெரியாதுனால டஃப்பான அம்ப்ரெல்லா ஷேப்பை செலக்ட் பண்றாரு. இப்போ ஒவ்வொரு பிளேயர்ஸ் கிட்டையும் சாக்லேட் பாக்ஸை கொடுக்குறாங்க. அதுல அவங்க செலக்ட் பண்ண ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பை நீடில் வச்சு உடையாம கட் பண்ணி எடுக்கணும். ஒருவேளை உடைஞ்சிருச்சுன்னா அவங்கள ஷூட் பண்ணி கொன்னுடுவாங்க. சியாங்குடைய ஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பை ஈஸியா கட் பண்ணி எடுக்கிறாரு. அங்க லூஸ் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும். அவங்க கையில லைட்டர் இருக்கும். அந்த லைட்டரை வச்சு நீடில ஹீட் பண்ணி அவங்களுக்கு வந்த ஷேப்பையும் ஈஸியா கட் பண்ணி எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டான் மாதிரி ஒரு ஆளுக்கும் அந்த லைட்டரை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க டீம்லயே சேர்ந்துடுவாங்க. சியாங்க்கு ஷேப் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால பயத்துல கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது. சாக்லேட்டை எடுத்து நக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா சாக்லேட் தின்னானா கட் பண்ணி எடுக்கிறது ஈஸி. அவரை பார்த்து மற்ற பிளேயர்ஸும் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்க. சியாங் ஒரு வழியா அந்த அம்ப்ரெல்லா ஷேப்பை கட் பண்ணி எடுக்கிறாரு. தாத்தா சியாங் கிட்ட வந்து உன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லி தேங்க் பண்ணிட்டு போவாரு. டின்னர் டைம்ல டான் இன்னொருத்தருடைய சாப்பாட்டையும் சேர்த்து வாங்கி சாப்பிட்டுருவாரு. அதனால அவர் டான் கிட்ட சண்டை போட டான் அவரை கொன்னுடுவாரு. இப்பந்தான் டான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. கேம்ல இறந்து போனா மட்டும் இல்ல, எப்படி இறந்து போனாலும் பிரைஸ் அமௌண்ட் கூடிட்டே போகும். அதனால டான் இன்னைக்கு நைட் எத்தனை பேரை கொல்ல முடியுமோ அத்தனை பேரை கொல்றதுன்னு முடிவு பண்றாரு. அதே மாதிரி பண்ண அந்த இடத்துல பெரிய கலவரமே நடக்குது. தாத்தா ஒரு பங்கர் மேல ஏறி நின்று யாராவது இதை நிறுத்துங்களேன்னு அழ ஆரம்பிக்கிறாரு. மாஸ்க் கும்பலுக்கு லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, ஃப்ரெண்ட் மேன். அவர் மட்டும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அவர் சண்டை நடக்கிற இடத்துக்கு வந்து சண்டையை நிறுத்துறாரு. அந்த பிளேயர்ஸ்ல ஒரு டாக்டரும் இருப்பாரு. முகமூடி கும்பல்ல 3 பேர் யாருக்கு தெரியாம டாக்டரை வச்சு இறந்து போனவங்களுடைய ஆர்கன்ஸை எடுப்பாங்க. அதுக்கு பிரதிபலனா டாக்டருக்கு அடுத்த கேம் என்னன்னு க்ளூவும் கொடுப்பாங்க. அடுத்த கேம் விளையாட ஒரு ஓவர் பிரிட்ஜுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த கேமை டீமா தான் விளையாடணும். ஒவ்வொரு டீம்லயும் 10 பேர் இருக்கணும். டான் பலசாலிகளையா சேர்த்துக்கிட்டு டீமை ஃபார்ம் பண்றாரு. அதனால அந்த லூசு பொண்ணு அவருடைய டீம்ல இருந்து விரட்டிடுவாரு. யாருமே சேர்த்துக்காத 4 லேடிஸும் அந்த தாத்தாவும் சியாங்குடைய டீம்ல தான் இருப்பாங்க. இந்த கேமுடைய பேர் டக் ஆஃப் வார். 2 டீமுக்கும் இடையில கோடு இருக்காது, ஒரு கேப் தான் இருக்கும். கேம்ல தோக்குறவங்க அந்த கேப்ல விழுந்து இறந்து போயிடுவாங்க. இப்ப சியாங் ரொம்பவே பயப்படுறாரு. ஏன்னா அவருடைய டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வீக்கானவங்க. அதே சமயம் ஆப்போசிட் டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா தாத்தா ஒரு சில டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சிடுவாரு. அடுத்ததா டாக்டர் டெட் பாடியில இருந்து ஆர்கன்ஸ் எடுக்கிறத காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு டிடெக்டிவும் வராரு. ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு பாடியை டிஸ்போஸ் பண்ண ஒரு பாத்வேல போறாங்க. டிடெக்டிவ் இது என்ன பாத்வேன்னு கேட்கிறாரு. இந்த இடம் உனக்கு தெரியாதா, விஐபி எல்லாம் வந்து போற வழின்னு சொல்றாங்க. இந்த கேம்ல நிறைய விஐபிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கேமை பார்க்க அடிக்கடி அந்த வழியா வந்து போவாங்க.
இப்போ டாக்டர் அந்த முகமூடி கும்பலில் ஒருத்தர்கிட்ட அதான் ஆர்கன் எடுத்து கொடுத்துட்டேன்ல, அடுத்த கேம் என்னென்னு க்ளூ கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் அவர் அடுத்த கேம் என்னென்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். அதனால் கோவப்பட்டு அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்மேன் இதை பார்த்துட்டு வந்து 2 பேரையும் சுட்டு தள்ளிடுவார். ஏன்னா இது என்னதான் கொடூரமான கேமாக இருந்தாலும் அந்த கேம்லேயும் நேர்மை அவசியம். இப்போ முகமூடி கும்பலில் ஒருத்தருக்கு டிடெக்டிவ் மேலே சந்தேகம் வந்து அவருடைய மாஸ்கை கழட்ட சொல்கிறாரு. அதனால் அவர் நெத்தியிலேயே சுட்டுடுவார். அந்த பாடியை ஃப்ரெண்ட்மேன் பார்த்துட்டு இது கண்டிப்பாக ஒரு போலீஸ்மேனுடைய பிஸ்டல்ல வந்த குண்டுன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஃப்ரெண்ட்மேன் பிளேயர்ஸ்ல யாரு டிடெக்டிவ்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. அதே நேரம் டிடெக்டிவ் ஃப்ரெண்ட்மேனுடைய ரூமுக்கு வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சு நிறைய டாக்குமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அதில் அவருடைய தம்பியுடைய டாக்குமெண்ட்டும் இருக்கும். இந்த கேம் பல வருஷங்களா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாதுகாப்பாக அதே ரூம்ல ஒளிஞ்சுப்பாரு. அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. கேமுக்கு போற வழியில அந்த டாக்டர் மற்றும் அவர் கூட இருந்த 3 பேருடைய பாடி தொங்கிட்டு இருக்கும். ஏமாத்த நினைச்சா இதுதான் தண்டனைங்கிற மாதிரி சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேம் 2 பேர் கொண்ட டீமா விளையாடணும். சியாங் அந்த வயசான தாத்தா கூட டீம் அப் ஆகுறாரு. அலி கூட சியாங்குடைய ஃப்ரெண்ட் டீம் அப் ஆவாரு. டீம்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்கிட்டையும் 10 கோலியை கொடுக்குறாங்க. அந்த கோலிங்களை வச்சுக்கிட்டு அவங்க என்ன கேம் வேணாலும் விளையாடலாம். ஆனா கேம் முடியும் போது யார்கிட்ட கோலி இல்லையோ அவங்கள சுட்டு கொன்னுடுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. டீம்ல இருக்கிறவங்க எதிராக தான் விளையாடணும், அதாவது ஆப்பனண்டா விளையாடணும். சியாங்க்கு தாத்தா விட்டு கொடுத்துருவாரு. ஹீரோயினுக்கு எதிராக விளையாண்ட பொண்ணு அவங்களுக்காக விட்டு கொடுத்துருவாங்க. அலியை ஏமாத்தி சியாங்குடைய ஃப்ரெண்டு ஜெயிச்சிடுவாரு. அலியையும் தாத்தாவையும் சுட்டு கொன்னுடுவாங்க. அலியை சியாங்குடைய ஃப்ரெண்ட் ஏமாத்தினதை சியாங் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் கேமை பார்க்க நிறைய விஐபிஸ் வராங்க. அவங்களும் மாஸ்க் போட்டு இருப்பாங்க. டிடெக்டிவ் ஒரு வெயிட்டரை அடிச்சு போட்டுட்டு அவருடைய மாஸ்க் போட்டுட்டு விஐபி இருக்கிற ஏரியாவுக்கு போய் அங்க நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவாரு. ஃப்ரெண்ட்மேனுக்கு மேல ஒரு ஹோஸ்ட் இருப்பாரு. ஃப்ரெண்ட்மேன் அவர்கிட்ட போய் விஐபிஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நீங்க வாங்கன்னு கூப்பிடுவாரு. ஆனா ஹோஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவாரு. அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கண்ணாடி பாலம் இருக்கும். அதுல ஒரு பக்கம் ஒரிஜினல் கிளாஸும் இன்னொரு பக்கம் டூப்ளிகேட் கிளாஸும் இருக்கும். டூப்ளிகேட் கிளாஸ்ல காலை வச்சா கீழே விழுந்து இறந்துடுவாங்க. அந்த டான் நிறைய பேரை டூப்ளிகேட் கண்ணாடி கிளாஸ்ல தள்ளி விட்டு சாகடிக்கிறாரு. இதை அந்த லோசு பொண்ணு நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம இப்படி உயிரோட இருக்க போறதில்ல, ஆனா இவன் உயிரோட இருந்தா நிறைய பேரை சாகடிப்பான்னு நினைச்சு அவனை பிடிச்சுக்கிட்டு டூப்ளிகேட் கிளாஸ்ல குதிச்சு கீழே விழுந்து இறந்துடுறாங்க. டிடெக்டிவ் கிட்ட கலெக்ட் பண்ண ஆதாரத்தை எல்லாம் கொடுக்க சொல்லி மிரட்டிட்டு முகமூடிய கழட்டுறாரு. இப்பந்தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அந்த ஃப்ரெண்ட்மேன் வேற யாரும் இல்லை, டிடெக்டிவுடைய தம்பி தான். டிடெக்டிவ் ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பண்ணேன்னு கேட்க அண்ணன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம சுட்டு தள்ளிடுவாரு. இந்த கேம் முதல்ல கண்டக்ட் பண்ணப்போ அதோடைய வின்னர் தான் தம்பி. அதுக்கப்புறம் அங்கேயே சூப்பர்வைசரா சேர்ந்துடுவாரு. இப்போ கேம்ல சியாங்குடைய ஃப்ரெண்ட் மற்றும் ஹீரோயின் தான் மிச்சம் இருக்காங்க. அந்த 3 பேரையும் நல்லா ட்ரெஸ் பண்ண வச்சு விருந்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் சாப்பிடும்போது வயிற்று பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்றாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கேம் விளையாடும் போது சிதர்ன ஒரு கண்ணாடி துண்டு அவங்க வயிற்றுல குத்தி காயம் ஏற்பட்டிருக்கும். ஃப்ரெண்டை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட சியாங் அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேமில் ஜெயிக்க என்ன வேணாலும் பண்ணுவான்னு நினச்சிக்கிறாரு. 3 பேர்கிட்டையும் ஒரு கத்தியை கொடுக்குறாங்க. விடியும் போது யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டுடைய வின்னர். சியாங் ஹீரோயின் பக்கத்தில் வராரு. அவரை பார்த்ததும் ஹீரோயின் பயப்படுறாங்க. சியாங் பயப்படாத, என் ஃப்ரெண்டு ரொம்ப மோசமானவன். அவன் கேமில் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால உனக்கு பாதுகாப்பாக நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ சியாங்குடைய ஃப்ரெண்ட் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. சியாங் ஹீரோயின் கிட்ட அவனை போட்டு தள்ளிடலாம், அவனை சும்மா விட்டு வச்சோன்னா அவன் நம்மளை உயிரோடு விட்டு வைக்க மாட்டான்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, இந்த சமயத்துல எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயின் சியாங் கிட்ட ஒரு டீல் போடுறாங்க. ஒருவேளை நான் இந்த கேம்ல ஜெயிச்சா உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், நீ ஜெயிச்சா என் தம்பியை நீ பாத்துக்கோன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வயிற்றுல இருந்து ரத்தமா கொட்டுது. சியாங் பதறி போய் யாராவது வாங்க காப்பாத்துங்கன்னு கதவை தட்ட ஆரம்பிப்பாரு. ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருப்பாரு. அப்போ முகமூடி கும்பல் சவப்பெட்டியோட அங்க வராங்க. சியாங் எதுக்கு சவப்பெட்டியோட வராங்கன்னு பதறி போய் ஹீரோயினை பார்க்க அவங்க கழுத்தறுப்பிட்டு இறந்து போய் கிடப்பாங்க. கிடைச்ச கேப்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அவங்கள கொண்டு இருப்பாரு. சியாங் கோபத்துல ஃப்ரெண்டை அடிக்க போவாரு. ஆனா அந்த முகமூடி கும்பல் அவரை அடிச்சு போட்டுருவாங்க. அடுத்த நாள் ஃபைனல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லெவலுடைய பேர் தான் ஸ்குவிட் கேம். கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல விளையாடுற நொண்டி மாதிரியான கேம். இந்த கேம்ல ஸ்குவிட் மாதிரியான ஒரு ஷேப் இருக்கும். ஒரு பிளேயர் ஸ்குவிட் ஷேப்புக்கு உள்ளேயும் இன்னொரு பிளேயர் வெளியேயும் இருக்கணும். உள்ளே இருக்கிற பிளேயர் வெளியே இருக்கிற பிளேயரை உள்ள வர விடாம தடுக்கணும். கடைசியில யாரு தலைப்பகுதியை தொடுறாங்களோ அவங்க தான் கேமுடைய வின்னர். சியாங் ஃப்ரெண்ட் கூட டைரக்டா மோதி வின் பண்றது கஷ்டம்னு நினைச்சு அவர் கண்ணில் மண்ணவாரி போட்டுட்டு ஷேப்பை சுத்தி வந்துடுவாரு. ஆனா தலைப்பகுதியை தொடுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஏண்டா அவளை கொன்னேன்னு கேட்டு செம அடி அடிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் தலைப்பகுதியை தொட போகும்போது இவங்க அடிச்சுட்டு சாகுறத அந்த விஐபிங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அதை பார்த்து சியாங் டென்ஷன் ஆகி ஏண்டா இப்படி பண்றீங்க, ஏன் இவ்வளவு கொடூரமா இருக்கீங்க, எனக்கு இந்த பிரைஸ் மணி வேண்டாம், நான்
தலையை தொட மாட்டேன்னு சொல்லிடுவாரு. அதை பார்த்து விஐபிஸ் எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா இந்த கேமே பெட்டிங்ல தான் நடக்குது. ஹீரோடைய ஃப்ரெண்ட் கத்தி எடுத்து தன்னைத்தானே குத்திக்கிட்டு, நீ இந்த கேமை விட்டு கொடுக்காத, நீ தான் இந்த கேமுடைய வின்னர்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவாரு. அடுத்த சீன்ல சியாங் கண்ணும் கையும் கட்டப்பட்டு ரோட்ல படுத்து கிடக்குறாரு. அவருடைய கைக்கட்டை யாரோ அவுத்து விடுறாங்க. அவர் வாயில ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். அதை எடுத்துட்டு போய் ஏடிஎம்ல செக் பண்ணி பார்த்தா அவருடைய அக்கௌண்ட்ல 4.5 பில்லியன் அமௌண்ட் இருக்கும். ஆனா அதை பார்த்து கொஞ்சம் கூட எக்ஸைட் ஆக மாட்டாரு. பணம் எதுவும் டிராப் பண்ணாம நேரா அம்மாவை பார்க்க போறாரு. ஆனா அம்மா இறந்து போயிருப்பாங்க. வெளியே வர சியாங் கிட்ட ஃப்ரெண்டுடைய அம்மா என் பையன் எங்கப்பான்னு கேக்குறாங்க. சியாங்க்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. வின் பண்ண பைசால ₹1 கூட யூஸ் பண்ண மாட்டாரு. தாடி முடியெல்லாம் வளர்த்து நடு ரோட்லயே பிச்சைக்கார மாதிரி படுத்திருப்பாரு. அவரை பிச்சைக்காரன் நினைச்சு ஸ்குவிட் கேம் விளையாடுறதுக்கான கார்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. இந்த முறை கார்டுல ஒரு அட்ரஸ் இருக்கும். சியாங் அந்த அட்ரஸ்க்கு போய் பாக்குறாரு. மிகப்பெரிய ஷாக். சியாங் இறந்து போனதா நினைச்ச கேமுடைய நம்பர் 1 பிளேயர் தாத்தா அங்க இருப்பாரு. இந்த கேமை கண்டக்ட் பண்றதே அவர் தான். அவருக்கு ஒரு கொடிய நோய் இருக்கும். இறந்து போகிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னு தான் இந்த கேமை நடத்துறாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு இந்த கேம் பிளே பண்ணணும்னு ஆசை வருது. அதனால தான் கேமுக்குள்ள பிளேயரா என்டர் ஆகுறாரு. பிளேயரா என்டர் ஆன பிறகுதான் இந்த கேமால நிறைய பேர் இறந்து போறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கேமை நிறுத்துறதுக்காக ஓட் பண்ணுவாரு. தாத்தா சியாங் கிட்ட, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உனக்கு தேவையில்லைன்னா அதை மத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்க யூஸ் பண்ணிக்கோ. கேம்ல எல்லாரும் என்ன ஒதுக்கினப்ப நீ எனக்கு ஆதரவா இருந்த, அதனால சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன்னு சொல்றாரு. சியாங் அங்கிருந்து கிளம்பி பார்லருக்கு போய் தன்னை நல்லா க்ரூம் பண்ணிட்டு ஆசிரமத்துக்கு போய் ஹீரோயினுடைய தம்பியை கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த பையனோட ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட போயிட்டு, இந்த பையனை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி நிறைய பணம் கொடுத்து, இது உங்க பையனுடைய பணம், உங்ககிட்ட கொடுக்க சொன்னதா சொல்லுவாரு. ஏர்போர்ட்டுக்கு வர சியாங் அவர்கிட்ட விளையாண்ட பேப்பர் கேமை இன்னொருத்தர்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அங்க போய் அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு அந்த கார்டுல இருக்கிற நம்பருக்கு போன் பண்றாரு. வெல்கம் டு த கேம்னு சொல்றாங்க. சியாங், நீங்க அடங்கவே மாட்டீங்களாடா, உங்களை அழிக்க நான் வரேன்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசுறாரு. அதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 26 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சியாங் என்ன பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.